இந்த உலகத்திலே உயர்ந்த செயல் என்னன்னா, குரு கிடைப்பது இந்த உலகத்துல வேற. குருவுக்கு இணையாவோ குரு கிடைக்கிறது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கிடைச்சிட்டானா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைய அதோட நீ ஃபைல்லாம் மூடி வச்சுட்டு நீ பாட்டுல ஹாப்பியா போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவன் வழி நடத்துவான், அவன் பார்த்துக்குவான். அதனாலதான் 1000 துயரம் நடந்தாலும் ஒரு தாய் தந்தை என்ன பண்றா, இறக்குற வரைக்கும் உனக்காக போராடுறா. சீமந்தம் பாக்குறா, அதை பாக்குறா, குழந்தைய பாக்குறா, அதை பாக்குறா, அதை செய்யறா, இதை செய்யறா, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உன் வயிற்றுக்குள்ள இருக்க போது ஆரம்பிச்சவ நீ பாட்டி ஆகுற வரைக்கும் உங்க அம்மா உனக்கு தொண்டூலியம் பண்ணிக்கிட்டே கிடக்குறான். அதேதான் குருவோடைய ரோல். அவரை நம்பி அதுக்குள்ள எதுவும் தவறாக ஒரு பாதையை சித்தரிச்சிடாம காத்திருந்து அதை ரொம்ப நம்பகத்தன்மையோட எடுத்துட்டு போகணும். அதுக்குள்ள அலட்சியம் கிளர்ச்சியெல்லாம் செலுத்தினா அதுக்கேற்ற மாதிரி தான் நீ வளருவாய் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒரு மிஸ்பிகவேர்லாம் ஒரு நல்ல செயல் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இந்த அடாவடித்தனம், இந்த மாதிரி சேட்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள், அலட்சியங்கள், இந்த மாதிரி நம்பலாமா வேண்டாமா, இந்த மாதிரி டெஸ்டிங் வேலையெல்லாம் நீ எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் குருக்கிட்ட போய் பார்க்கக்கூடாது. உன் டெஸ்டர்லாம் அவர் அவரே பெரிய டெஸ்டரு. நீ உன் டெஸ்டரை வச்சு கரண்ட் வருமா வராதா, ஒரு நல்ல குரு தானா, நல்ல குருவை குடு நாராயணா, பல நாள் நான் பிரபஞ்சத்தை கேட்டேன், நீங்கள் கிடச்சிங்க, இதெல்லாம் ஏன் போய் கேட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல நீயே நல்லவன் கிடையாது, அப்புறம் எப்படி உனக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பான் சொல்லு. நானே நல்லவனாக இல்லை, ஒரு நாள் நல்லவனாக இல்லாததுனால தான் ஒரு நல்ல குரு வந்தான். கெட்டவன்கிட்ட தாங்க குரு வருவான். நீங்கள் எல்லாருமே கெட்டவர்கள் என்பதை நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் நல்லவர்களே கிடையாது. நான் அந்த உலகத்தில் நல்லவர், நானும் சேர்த்து சொல்கிறேன், நல்லவர்களே இல்லை. அப்போ நல்லவர்கள் இல்லாத இடத்துல நல்லவன் ஒருத்தன் தோன்றுவான், அவர்களை உருவாக்குவான். இதுதான் விதி. விதியின் எண் அப்படின்னு ஒரு நம்பரை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். விதியின் எண் 26 படி நீங்கள் அனைவரும் குற்றவாளி, அனைவரும் கல்வர்கள். உங்களை மாற்றுவதற்கு திருத்துவதற்கு ஒரு குரு தோன்றுவான். அவன் காற்றாக தோன்றுவான். அவன் விதியை திருத்தி குரு நம்பர்ல ஒரு 30 போட்டு கையில கொடுத்துருவான். போ, நீயும் ஒரு குருவாய் போய் நல்ல செயலை செஞ்சுக்க அப்படின்னு கொடுத்துருவான். அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும்.